இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் புளி சாதமும் சைட் டிஷ் வந்து கருணக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ ரைஸ் வச்சுட்டு கருணக்கிழங்கு இந்த மாதிரி மெல்லிசா பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக வேக போட்டேன். கருப்பு மூக்கடலை சுண்டல் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த தண்ணியும் ஃப்ரூட்டும் பப்பாயாவும் இது வந்து புளியோதரை லாஸ்ட் வீக் செஞ்சது இருந்தது, அதனால் அதை போட்டு கிளறிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அடுத்து இது பாலக்கீரை இருந்தது, அதை சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் வேக போட்டு அதை கடைஞ்சிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த பாலக்கீரை பொடியாக நறுக்கி அதை போட்டு தாளிச்சிடணும். ஆம்லா ஜூஸும் செஞ்சுருந்தேன். ஆம்லா கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை ஒரு கொத்து இது போட்டு ஜூஸு. இது பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து பொடியாக நறுக்கி அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக கொதி வந்த பிறகு இறக்கிடணும். அந்த ரைஸ் மேலே பருப்பும் வேர்க்கடலையும் வறுத்து போட்டாச்சு, கிறிஸ்பியாக இருக்கும். கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஊற்றி கொடுத்துட்டேன். தேங்க்யூ.